டு ஆல். என்னோட பேர் ஜென்சி. நான் இப்போது பிஹெச்டி முடிச்சு ஒரு 2 months தான் ஆகுது. நான் இப்போது டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கெஸ்ட் லெக்சராக இருக்கிறேன் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை இந்த அவார்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஸ்வேதா மேமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எவ்வளோ பேர் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய டேலண்ட்டை அவங்க என்ன ஃபீல்டில் இருக்கிறாங்கன்றதை அனலைஸ் பண்ணுறது இட் இஸ் நாட் ஈஸி. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டி மக்களில் யார் யார் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது அக்யூரேட்டாக தெரியாத நிலைமையில் ஸோ யாருக்கு எந்தெந்த அவார்டு போய் சேர்ந்தால் நல்லாயிருக்கும்ன்றது அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணி எல்லோரும் இங்கே நடத்துறது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஸ்வேதா மேம். ஸோ என்னோடய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இப்போ நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன். நான் என்னுடைய எம்ஏ எம்ஃபில் யூஜி எல்லாத்துலேயுமே நான் கோல்டு மெடலிஸ்ட்டு. என்னுடைய யூஜியில் நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஸோ இன்றைக்கும் நான் வந்து ரொம்ப பெருமையாக நான் நினச்சிக்கிறேன். ஸோ நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புனா, எல்லாருக்குமே தெரியும் எஜுகேஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். கல்வி மட்டும்தான் மனித நடத்தையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்று. நான் இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் என்னோடய எஜுகேஷன் தான். ஸோ அதுவும் இங்கிலீஷ் படிக்கிறதுன்றது ரொம்பவே பெரிய விஷயம். நான் சாதாரணமாக ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து தமிழ் மீடியம் ஸ்கூல் வரை தான் 12th வரையும் படித்து இன்றைக்கி நான் பிஹெச்டி இங்கிலீஷ் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கே அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது நிறைய நேரங்களில். ஸோ நான் ஒர்க் பண்ணுற காலேஜில் நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆனாலும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் கூட நிறைய பேர் சொன்னாங்க, அந்த காலேஜ் பிரின்சிபல் கூட அஃபென்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் கூடிய சீக்கிரமாக எனக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ரொம்ப அழகாக நடத்துகிற டீச்சர்ஸ்ன்னு நிறைய நியூஸ் பேப்பரில் நான் போன கொஞ்ச காலகட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே எனக்கு இன்னும் பெருமையாக இருக்குது. இன்னும் என்னுடைய சமூக மக்களுக்கு நான் பல்வேறு தரமான பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் இந்த மாதிரி பெரிய பெரிய அவார்ட்ஸ் நான் வாங்கி தருவேன் அப்படின்றத என்னுடைய திருநங்கை சமூகத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். உண்மையாகவே ஜென்சி இளம் திருநங்கைகளுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். கல்வி என்பது ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ சோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஜென்சி அவர்களுக்கு. நான் ஸ்டடீஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது ஒரு படிப்பை நம்ம படித்தா மட்டும்தான் மேலே வர முடியுன்றதுக்காக நான் என்னை திருநங்கையாக அவ்வளோ சீக்கிரமாக நான் மாற்றிக்கவே இல்லை. ஒரு சீக்கிரமாக மாறணுன்ற அந்த மைண்ட் செட் அப் இருந்தாலுமே நான் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சப்போ தான் மாறணும்னு சொல்லிட்டு எனக்கு 24 ஏஜ் தான் நான் மாறினேன். என்னுடைய வெல்விஷன் தான் டாக்டர் ஷீதல் மேம் தான். அவங்க தான் எனக்கு நிறைய வழிகாட்டுதல் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த அவார்டு ரெஃபர் பண்ணதுன்னா அவங்க தான். 65 திருநங்கைகளை வச்சு ஒரு 13 சுயதொழில் நடத்திட்டு வரோம். ஒரு 6 ஆண்டுகளாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. மென்மேலும் வந்து திருநங்கைகளுடைய வளர்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிமினேஷன் வந்து ரொம்ப நோக்கன் கார்னரில் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த வேல்யூ ஷுட் பி 0வாக இருக்கணும்னு நான் வேண்டி கேட்குறேன். நான் நினச்சி கூட பார்க்கல நான் இந்த அவார்டு வாங்குவேன்னு சொல்லிட்டு. என்னுடைய வாழ்க்கையில் முதல்ல வாங்குகிற அவார்டு தான். என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க வாங்குறதுக்கு இந்த விருது born to win முதல் அவார்டு 100 அவார்டு வாங்குறதுக்கு இது வழிகாட்டியா இருக்கும். கண்டிப்பாக என்ன மாதிரி திருநங்கை நிறைய பேர் இந்த அவார்டை வாங்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், விரும்பி கேட்டுக்கிறேன். இவங்க சொல்றது நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 11வது வருஷம் 206 திருநங்கைகளை இந்தியா லெவலில் ரெகக்னேஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ 28 கேட்டகரி அவார்ட்ஸ் இருக்கு. 2 ஆலி மதர் அவார்டு இருக்கு. I am a first transgender critical care management in Tamil Nadu. Feeling happy to say. Born to winல ஸ்வேதா மேடம் இந்த அவார்ட்க்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். என்னோட இன்ஸ்பிரேஷன் நான் தான். நான் யாருமே இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கல. எனக்கு இன்ஸ்பிரேஷன் நான் தான். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களே இன்ஸ்பிரேஷனாக இருந்தால் நம்ம நல்லா மேலே வரலாம். ஸோ முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சுபிக்ஷா மேம் இருக்காங்க, ரியல் அருணா மேம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, கிரேஸ் மேம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறையா அவார்டு நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வந்து மாலை வணக்கம். நான் வந்து மலைநாட்டில் இருந்து வந்து திருநங்கை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எழுத்தாளர். என்னோட சமூகத்தை பற்றி தாராளமாக எழுதியிருக்கிறது. இப்போதும் தற்போதும் எழுதிக்கொண்டே இருக்கிறது. என்னோட கவிதைகள் மலைநாட்டிலும் மட்டும் அல்ல, இந்த தமிழ்நாட்டில் கூட கல்லூரியில் மாணவர்கள் படித்து கொண்டே இருக்கிறது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கூட அதை அனுப்பியிருக்கிறது. நான் உங்களுக்காக ஒரு சின்ன கவிதையை பாடப்போகிறோம். அது வந்து என்னோட
இன்டர்செக்ஸ் குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இடைப்பாலின குழந்தைகளுக்காக முதலாக இந்த உலகத்துல வந்த ஒரு தாலாட்டு பாடல், அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஆணல்ல பெண்ணல்ல பொன்மணி நீ எனக்கு தேனமுதம் தான் கண்ணே, தேனமுதம் தான் கண்ணே, என் தூயரத்தின் கண்ணீர் கண்டு காலம் தந்த செல்வம் நீ, ஆணல்ல பெண்ணல்ல பொன்மணி நீ எனக்கு தேனமுதம் தான் கண்ணே. இந்த வாழ்க்கையில நான் ஒரு ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல என்றிருந்தாலும் ஒரு மனுஷி. என்னோட ஒரு நிச்சயம் என்ற நாள் இந்த வாழ்க்கையில எழுதிக்கொண்டே இருந்து இந்த சமூகத்துல ஒரு இக்வாலிட்டியை கொண்டு வரணும். அதற்காக ஸ்வேதா அவர்கள் இந்த மேடையில அணித்து எனக்கு கொடுத்த இந்த விருதை நான் ரொம்ப ரொம்ப இதயத்தோடு சேர்த்து வைக்கிறேன். உங்களை பார்த்து தான் இன்னொரு சமூகம் வளர வேண்டும். இது கேரளாவில நடக்காது, இது தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்கிறது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்கிறது. மகிழ்ச்சி, பெருமை, ரொம்ப ரொம்ப நன்றி. கேரளா பெண்குட்டி வந்து கேரளத்துல பேசாம தமிழ்ல பேசினா இப்படி ஒரு லைன் கேரளால இந்த விருதை பத்தி ഒരുപാട് சந்தோஷம், ஒத்திரி சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் மலையாளம் என்னோட தாய் மொழி என்றால் எனக்கு தமிழ் என்பது சித்தி. നമസ്കാരം, എൻ്റെ പേര് ജെയ്സൺ ജെ. ഞാൻ ആലപ്പുഴ, കേരള ആലപ്പുഴ. ഒരുപാട് സന്തോഷമുണ്ട് ഈ ഒരു അവാർഡ് മേടിച്ച് ഈ സ്റ്റേജിൽ നിൽക്കുമ്പോൾ. ഇനിയിപ്പോൾ അടുത്ത മത്സരത്തിലേക്കുള്ള തയ്യാറെടുപ്പാണ്. എനിക്ക് തമിഴ് தெரியாது, മലയാളം മാത്രമേ അറിയുന്നുള്ളൂ. ഒരുപാട് സന്തോഷം. ശ്വേതാമ്മ ഈ ഒരു അവസരം തന്ന எல்லாருக்கும் ഒരുപാട് നന്ദി. ಎಲ್ಲರಿಗೂ ವಣಕಂ. ನನಗೆ ತುಂಬ ಜಾಸ್ತಿ ತಮಿಳ್ ಬರೋದಿಲ್ಲ, ಕನ್ನಡ ಅಷ್ಟೇ. ನನಗೆ ಹಿಂದಿ ಇಂಗ್ಲೀಷು ಯಾವ ಭಾಷೆ ಬರೋಲ್ಲ, ಕನ್ನಡ ಅಷ್ಟೇ ಬರೋದು ನನಗೆ. ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲೇ ಎಲ್ಲರಿಗೂ ವಣಕಂ ಅಂತ ತಮಿಳಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದೀನಿ. ಇವತ್ತು ನನಗೆ ತುಂಬ ಖುಷಿ ಆಗ್ತಾಯಿದೆ. ಯಾಕೆ ಅಂದರೆ ಶ್ವೇತಾ ಬಾಂಟು ವಿನ್ ಸಂಸ್ಥೆಯಿಂದ ಒಂದು ಅದ್ಭುತ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟ್ ಮಾಡಿ இன்னைக்கு வந்து ஸ்வேதா வந்து இந்த பிரபஞ்சத்துல மிகப்பெரிய அற்புதம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க மனசார ஒத்துக்கிறாங்க. ನನಗೆ ತುಂಬ ಖುಷಿ ಆಗ್ತದೆ. ಇವತ್ತು ನಾವೊಂದು 30 ವರ್ಷದ ಕೆಳಗೆ ನೋಡಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಯಾರಾದ್ರೂ ವೇದಿಕೆ ಕೊಡ್ತಾರ ಅಂತ ಕಾಯ್ತಾ ಇದ್ವಿ. ಇವತ್ತು ನನ್ನ ಸಮುದಾಯ 100 ಜನಕ್ಕೆ ವೇದಿಕೆ ಕೊಡ್ತಾ ಇದೆ. ಅದು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಿನ ಸಂತೋಷ. எனக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் யாராவது எங்களை வந்து ஊக்குவிச்சு தூக்கி விடுவாங்களான்னு நாங்க ரொம்ப ஒரு கிராமத்துல ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இப்படி மிகப்பெரிய பிரம்மாண்ட மேடை அமைச்சு எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிற நினைக்கும் போது ஸ்வேதாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்துல சொல்றாங்க. ಇವತ್ತು ಈ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಮಹಿಳೆಯರು ಇದ್ದಾರೆ, ಪುರುಷರು ಇದ್ದಾರೆ, ತೃತೀಯ ಲಿಂಗಿಗಳು ಇದ್ದಾರೆ. ಈ ವೇದಿಕೆ ಈಕ್ವಾಲಿಟಿ ಸ್ಟೇಜ್, சமானத்தைய வேதிக்கை ಅಂತ. இந்த மேடையில ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க, திருநர் சமூகமும் இருக்கு. இப்படி மக்கள் வந்து எங்களுக்கு சமநிலை கொடுத்திருக்கிறத நினைக்கும் போது தமிழ்நாட்டை பார்த்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுன்னு சொல்றாங்க. ನನಗೆ ತುಂಬಾ ಖುಷಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ಇಲ್ಲಿ ಬಂದಿರತಕ್ಕಂತ ಚಿಕ್ಕ ನಮ್ಮ ಸಮುದಾಯದವರಾಗಿರ್ಬೋದು, ಬೇರೆಯವರಾಗಿರ್ಬೋದು, ನಾವು ನಮ್ಮ ಸಮಾನತೆಯನ್ನ ಕಾಪಾಡ್ಕೋಬೇಕು. ಇಲ್ಲಿ ಯಾರು ಯಾರನ್ನ ಗುರ್ಸೋದಿಲ್ಲ, ನಮ್ಮನ್ನ ನಾವು ಗುರ್ಸ್ಕೊಳ್ತಕ್ಕ. இங்க வந்திருக்கிற தருணத்துல நான் சின்னவங்க பெரியவங்க எல்லா சமூகத்தையும் பாக்குறேன். ஆனா இதுல யாரும் வேற்றுமை இல்லாம நம்மளுடைய மரியாதையை நாமளே தேடி சம்பாரிச்சுக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க. ಇಲ್ಲಿ ಯಾರನ್ನ ಗುರ್ಸೋದಿಲ್ಲ, ನಮ್ಮನ್ನ ನಾವು ಗುರ್ಸ್ಕೊಳ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸವನ್ನ ನಾವು ಮಾಡಬೇಕು. ನಾವು ಮುಂದೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರೆ ಹಿಂದೆ ಕಾಲೆಳೆಯೋ ಜನನೇ ತುಂಬಾ ಜಾಸ್ತಿ. ನಾವು ಯಾರಿಗೂ ಎದುರಬಾರ್ದು. ಆನೆ ಹೋಗ್ತಾ ಇರುತ್ತೆ, ಶ್ವಾನ ಬೊಗಳ್ತಾ ಇರುತ್ತೆ, ಆನೆಯ ರೋಮ பின்னாடி எட்டி உதைக்கிற ஜனங்கள் தான் அதிகம்.
யானை முன்ன போற மாதிரி நம்ம எந்த ஒரு அதாவது இழிவுக்கும் தடங்கள் இல்லாம நம்ம முன்னாடி நடந்து போகணும், நம்மளுடைய கடமைகளையும் நம்மளுடைய கனவுகளையும் நோக்கி அப்படிங்கிறாங்க. ಆನೆಯ ರೋಮ ನಾಯಿ ಬೊಗಳಿದ್ರೆ ನೂರಾರು ನಾಯಿಗಳು ಬೊಗಳಿದ್ರೆ ಆನೆಯ ರೋಮ ಒಂದು ಜುಮ್ ಅನ್ನಂಗಿಲ್ಲ, ಒಂದು ಕೂದಲನ್ನು ಜುಮ್ ಅನ್ನಂಗಿಲ್ಲ. ಹಂಗೆ ನಾವು ಆನೆ ತರ ಸಾಕ್ತಾ ಇರ್ಬೇಕು. ಆಡ್ಕೊಳ್ಳೋರು ತುಂಬಾ ಜನ ಆಡ್ಕೊಳ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಬೇರೆ ಮಾತಿಗೆ ನಾವು ಕಿವಿ ಕೊಡಬಾರ್ದು. ನಮ್ಮ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಿಜವಾಗಿ ದೇವರು ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿಲ್ಲ, ನಾವು ಮಾಡುವ ಕೆಲಸದಲ್ಲಿ ಪರಮಾತ್ಮನನ್ನ ಕಾಣಬೇಕು. ನಾವು ಏನೇ ಕೆಲಸ ಮಾಡ್ಲಿ ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಕಾಣಬೇಕು. ஓகே, அதாவது யானையை பார்த்து நாய் குலைச்சுக்கிட்டு இருந்தாலும் யானை பாட்டுக்கு தான் போகும், அதோட ஒரு முடிய கூட யாராலையும் புடுங்க முடியாது. அந்த மாதிரி திருநங்கை சமூகத்துல திருநங்கைகள் வெற்றிங்கிற பயணத்தை நோக்கி பயணிக்கும் போது அது யாராலையும் இது பண்ண முடியாது. தெய்வம்ங்கிறது வந்து வேற எங்கேயும் இல்லை, நம்ம செய்யற தொழில்கள்ல தான் கடவுள் இருக்காரு. அதுக்காக இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன்னு சொல்றாங்க. ಈಗ 40 ವರ್ಷದ ಕೆಳಗೆ ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ನನ್ನನ್ನೆಲ್ಲ ಹೊರಗೆ ಹಾಕಿದ್ರು. ಯಾರು ನನ್ನನ್ನು ನನಗೆ ವಿಷ ಕುಡದೆ ಟ್ರೈನಿಂಗ್ ಬಿಡ್ಬೇಕಂದೆ ಬದುಕಿದೆ. ನನಗೆ ಒಳ್ಳೆ ಗುರುಗಳು ಸಿಕ್ಕರು, ಅವರ ಗುರುಗಳ ಜೊತೆ ಸೇರಿಕೊಂಡು ಕಲೆಯನ್ನ ಕಲ್ತ್ಕೊಂಡೆ. ಇವತ್ತು ನನ್ನ ಜೀವನ ಚರಿತ್ರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ, ಹಿಂದಿಯಲ್ಲಿ, ಇಂಗ್ಲಿಷ್ನಲ್ಲಿ, ಕನ್ನಡ 2 ಪುಸ್ತಕ. ನನ್ನ ಜೀವನ ಚರಿತ್ರೆ 8 ಯೂನಿವರ್ಸಿಟಿಯಲ್ಲಿ பட்டி ஆகிது. ஜீவன சரித்திரே 40 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தாய் தகப்பன் எல்லாருமே நான் புறக்கணிக்கப்பட்டேன். எனக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சாங்க, அவங்க எனக்கு ஒரு கலை கத்து கொடுத்தாங்க. அந்த கலையின் மூலமா அந்த கலைக்கு மட்டும் நான் மரியாதை கொடுத்து என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் தொடங்கினேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை வரலாறு வந்து 2 புத்தகங்களா வெளியிட்டு இருக்காங்க, ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும். அதை நினைக்கும் போது நான் இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்கேன்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. ಇಷ್ಟು ನನ್ನನ್ನು ನಾನು ಗುರ್ಸ್ಕೊಳ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡಿದೆ. ಇಡೀ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ನರ್ತಕಿ ನಟರಾಜನ್ ಅವರು ಮೊದಲನೆಯ ಪದ್ಮಶ್ರೀ ಪ್ರಶಸ್ತಿ ಪುರಸ್ಕೃತರು, ಜಾನಪದ ಕಲಾವಿದೆ, ಒಂದು ರಂಗಭೂಮಿಯ ಕಲಾವಿದೆ. ನಾನು ಎರಡನೇವಳಂದ್ರೆ ನಾವಿಬ್ರು ಕಲೆಯನ್ನ ನಂಬಿದ್ವಿ, ನಾವು ಜನಗಳನ್ನ ನಂಬಲಿಲ್ಲ, யாரன்னு நம்பல, கலையನ್ನ நம்பிದ್ವಿ. எனக்கு முன்னாடி இருக்கிற பத்மஸ்ரீ அவார்டு விருது வாங்கினவங்களும் நானும் கலையை நம்பிதான் வாழ்ந்தோம், வேற யாரோடைய வாழ்க்கையும் நாங்க நம்பி வாழல. கலை எங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து கொடுத்துச்சு. அது மாதிரி நீங்க செய்யற தொழில் நிச்சயமா உங்களுக்கு அந்தஸ்து கொடுக்கும்னு சொல்றாங்க. ಇಲ್ಲಿ ಇವತ್ತು ಸಂಘ ಸಂಸ್ಥೆಗಳ ಹೆಸರುಗಳನ್ನೆಲ್ಲ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದೀವಿ, ಯಾರ್ಯಾರು ಸ್ಪಾನ್ಸರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಮತ್ತೆ ಯಾರ್ಯಾರು ದಾನಿಗಳು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ. ಮತ್ತೆ ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರನೂ ಸಹ ಇದಕ್ಕೆ ದಾನ ಮಾಡಿದೆ. ಇವತ್ತು ಸರ್ವಜ್ಞ ಒಂದು ಮಾತು ಹೇಳ್ತಾನೆ, ನೀಡುವ ಕೈ ಬಡವನಾದರೆ ಕೊಡುವ ಒಡೆಯನು ಬಡವನಲ್ಲ ಸರ್ವಜ್ಞ ಅಂತ. இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு தூரம் நடக்கிற எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் திருநங்கைகளை வர வச்சு விருதுகள் கொடுத்து அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்து இன்னைக்கு வந்து இந்த விருதுக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. லிங்கல் அசோசியேஷன் மெடிமிக்ஸ் ஸ்பிக் நேச்சுரல் ಅಗೇ ಫೌಂಡೇಶನ್ ಜೈನ್ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಬೆಂಗಳೂರಿಂದ ಬಂದು ಹೊಸಪೇಟೆಯಿಂದ ಹೊಸಪೇಟೆಯಿಂದ ಬಂದು ಈ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ನೀವು ಲೈಫ್ ಟೈಮ್ ಅಚೀವ್ಮೆಂಟ್ ತಗೊಂಡಿದ್ದೀರಾ, ತುಂಬಾ ಒಳ್ಳೇದು. ಥ್ಯಾಂಕ್ಸ್. ಎಲ್ರಿಗೂ ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ. ಯಾರ್ಯಾರು ದಾನ ಮಾಡಿದಿರೋ ನಿಮಗೆಲ್ಲ ದೇವರು ಒಳ್ಳೇದು ಮಾಡಲಿ. ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಹೆಚ್ಚು ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸಗಳನ್ನ ನೀವು ಮಾಡ್ರಿ. ಕೊಟ್ಟಿದ್ದು ಕೆಡೋದಿಲ್ಲ, ಮುಂದೊಂದು ದಿನ ಕಾದಿತ್ತ ಬುತ್ತಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ನನ್ನ ಮಾತಿಗೆ ವಿರಾಮ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. தேங்க் யூ so much. வாழ்த்துக்கள், உங்களோட blessings எப்பவுமே இருக்கணும். நன்றி அம்மா. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிரான்ஸ்லேஷன். சுபிக்ஷா அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தில் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் ஜெனிஃபர். சவுத் இந்தியன் சினி ஹேர் ஸ்டைலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் எந்த ஸ்டேஜ்ல அழகே ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு ஆக்ட்ரஸ் கூட இவ்வளவு அழகா பக்கத்துல நிக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு. எல்லாருமே சொல்றது என்னன்னா, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒதுக்குறாங்க, அவங்க மத்தியில வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் 30,000 ஆண்கள் பெண்கள் என் யூனியனில் வேலை செய்கிறாங்க. அதில் ஒரே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் நான் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன். இதில் நான் போனப்போ எனக்கு 35 வயசு. அப்போது இதுக்கு மேலே நீ போய் என்ன சாதிக்க போகிற, ஒன்றும் பிடுங்க போகிறதில்ல, கழட்டு போகிறதில்லன்னு சொல்லி எவ்வளோ பெரிய ஏளனமாக பேசினாங்க. இப்போ நான் 6 வருஷமாக என்னோட டஃப் கொடுத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கேன். இப்போ சொன்னவங்களே என்கிட்ட வந்து வேலை இருந்தால் சொல்லு அப்படின்றாங்க. இதில் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான் நாங்கள் ஒர்க் பண்ண முடியுது.
நான் வந்த காலகட்டத்தில் திருநங்கை அப்படின்னா யாருக்கும் எதுவுமே தெரியாது. இப்போ வந்து நிறைய புரிதல் இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அது நல்லாவே யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் குறைகள் இருக்கும். குறைகளை மட்டுமே பார்த்தோன்னா நம்ம அடுத்த லெவல் போக முடியாது. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு போனப்போ சினிஃபீல்டில் ஒரு பெண்ணாக வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். நிறையா வந்து பிரச்சனை இருக்கும். அதில் நான் ஒரு திருநங்கையாக வேலை செய்கிறதும் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அதெல்லாமே உடச்சி இன்றைக்கி வந்து மரியாதை ஒரு இடத்துல வேலை செய்கிறங்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. என் லைஃப்பில் அவார்டுன்னு ஒன்று வாங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னோட 41 வயசில் நான் ஒரு அவார்டு வாங்கியிருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸ்வேதா அண்ட் கான் டு வின். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் சுப்பலட்சுமி ரெட்டி, transgender fashion designer and entrepreneur, providing employment to 50 plus members and annual turnover of 4 crores. And I personally feel like every trans woman should be self-employed, because like the discrimination or the humiliation which we might have go through, we might have discontinue our academics, and that might be a situation where that might be a situation where now it is tough for us to get a job or something. And coming to self-employment, that is purely subjected to our personal talent, dedication and consistency. And if I can do this, every one of us can do this. Thank you Shweta ji for this opportunity. Thank you everyone. இந்த இயர்லேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க டிரான்ஸ் விமனில். இதுக்கு காரணம் வந்துட்டு எங்களுடைய பெரியவங்க தான். ஏன்னா ஸ்கூல் டைம்லேயே நிறையா கேலி கிண்டல் இருக்கும். அதை தாண்டி நான் காலேஜ் லெவலில் போயிருக்கேன் அப்படின்னா அந்த கேள்வி கிண்டல் எல்லாத்தையுமே எங்கள் பெரியவங்க பார்த்துட்டாங்க. ஸோ எனக்கு இந்த பாதை ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிருச்சதுனால ஸோ எங்களுடைய பெரியவங்க எல்லாத்துக்குமே, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாத்துக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Good evening, honorable present here. I feel great to be here on the stage. And thank you so much to the jury members and dear guests on the dais and off the dais. It's been 8 years when I started to work with the different corporates. But Equidus, I felt it's a great place to work because I never felt the discrimination over there. And their members are very friendly, and that organization has been censored by the organization by, I think, Born to Win, Shweta ma'am. And I would like to give the gratitude to Garyani ma'am, because she has joined with the Equidus Bank and with that Saraswati Educational Trust and the Pradeshni ma'am, who's actually helping the young trans people for the educational loan and also entrepreneurial loan, for the business loan basically. And I got a news from the Garyani ma'am by Nina Reddy from Savera Hotel, who start to hire trans people for their organization. I request you all, please hire more trans people, because in this world talent has a no gender. Every gender has a talent. Where I'm here working a manager in Equidus Bank, it's nothing but it's all about the talent. And I'm telling everyone, you can do it. You just start all the things by your own. Thank you so much. Thank you, congratulations. எல்லாருக்கும் வணக்கம். நான் திருநம்பி அருண் கார்த்திக், டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டில் மெம்பராக இருக்கேன். LGBTIQ டிராஃப்டிங்கில் கமிட்டியில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கேன். ஸோ 2019 வந்து Born to Win அவார்ட்ஸ்க்காக பார்ட்டிசிபெண்ட் உங்களை மாதிரி பார்க்குறக்காக வந்திருந்தேன். அப்போவே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நம்மளும் நம்ம கம்யூனிட்டிக்கு எதாவது செய்யணும், இந்த மாதிரி வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு தான் இருந்தேன். போன வருஷம் வந்து அவங்க கூப்பிட்டாங்க. பட் எனக்கு என்னமோ வந்து இன்னும் நம்ம சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு இருந்தனால இந்த வருஷம் நிறையா சாதிச்சு மனசார வந்து இந்த அவார்டு வாங்குறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்களும் பெருமை கொள்கிறோம் நீங்கள் இந்த மேடை நிற்கிறதுக்காக. என்னோட திருநம்பி சகோதரர்கள் அடுத்தடுத்து இந்த மாதிரி அவார்டு வாங்க வைக்கிற கண்டிப்பாக நான் பாடுபடுவேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ எவ்ரிஒன். தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன் அருண் கார்த்திக் அவர்களுக்கு. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் சக்தி மணிகண்டன். நான் நியாயாலய கடையில் பணியாற்றுகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த திருநங்கையாக இருந்து இந்த ஒரு அவார்டு வாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Born to Win மூலிமா தான் முதல் வாங்குறேன். ஸ்வேதா மேம்க்கு நான் எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியல. அம்மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்கள் இல்லைன்னா உண்மையாலுமே இந்த அளவுக்கு நான் அந்த ஸ்டேஜ் இருக்க முடியாது. ஏதோ ஒரு மூலையில் இருந்தேன். கண்டிப்பாக உங்கள் ஆஃபீஸ் வந்ததுலேருந்து எனக்கு எப்போ வந்த விருது
பல 100,000 விருது வாங்குவதற்காக தமிழக அரசே உங்களை திரும்பி பார்க்கறதுக்கு அடுத்த வருஷம் திருநங்கையில நீங்க ஒரு சிறந்த திருநங்கை விருது கொடுக்கான வாய்ப்புகள் இந்த விருது மூலியமா கிடைக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த எங்க அம்மா அப்பா, என்னுடைய கணவர், என்னுடைய பொண்ணு வந்து பிரியா மகா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்வேதாமா உங்களுக்கும் நன்றி. நன்றி, தேங்க்ஸ். மனக்கோலம் பார்க்க வந்தேன் மணமகளாடி. எதுக்காக இது இப்படி சொல்றேன்னா, நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். ஆனால் இங்கே இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுவும் இன்னைக்கு ரொம்ப புனிதமான நாள், அதுவும் நம்மளுடைய திருநங்கையருடைய தினம்ன்றப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் உங்க முன்னாடி, அதுவும் அம்மா கரியாளி அம்மா எல்லாரும் முன்னாடி வாங்குறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இந்த அவார்டு வந்து என்னோட தோழி சக்தி நர்த்தகிக்கும் இங்கே உள்ள திருநங்கைகளுக்கு தான் இந்த அவார்டை நான் பெருமையா நான் நினைக்கிறேன். நின்னா கூட சக்தி நர்த்தகி பார்த்து கை காட்டி பேசுறீங்க பாத்தீங்களா? அன்பு பார்க்கணும் நாங்க நினைக்கிறோம். எனக்கு இந்த ஸ்வேதா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கு நம்ம எல்லா அமைப்பினரும் ஒன்று கூடி எல்லாரும் வந்து திருநங்கைகளும் வந்து அவளுக்கு உதவி பண்ணணும். இது மேலும் மேலும் நல்லபடியா வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த இதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச். ஒரே வார்த்தை, இந்த விருது பத்தி சொல்ல வேணாம், நம்ம பொண்ணு பத்தி சொல்லுங்க. அதுதான் இந்த விருதுக்கான அடையாளமா நான் பார்க்கிறேன். என் குடும்பத்திலேயே நான் இதான் ஃபர்ஸ்ட் வாங்குறது. இந்த மாதிரி ஒரு புள்ள நான் பெற்றுக்கிறதுக்கு ரொம்ப நான் இப்போ கொடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மேடையில். இந்த மேடையில் ஏறியும் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன். என் ஃபேமிலியில் யாரும் இந்த மாதிரி வாங்கினதில்லை. எனக்கு ஒவ்வொரு நாளும் இது ரொம்ப அழ வரும். இப்போ இந்த மேடையில் அழுவுது நான் ஆனந்தமாக தான் அழுகுறேன். ரொம்ப பெருமையோடு அழுகுறேன். நான் வருத்தத்தோடலாம் அழுவேன். இந்த மாதிரி புள்ள நான் பெற்றிருக்கேனே, இந்த அவார்டு நான் வாங்கியிருக்கேனேன்னு சொல்லிட்டு தான் அழ வருது. வேறு மற்றபடி இந்த புள்ள பெற்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவன் என் வயசில் பிறந்தது. இவ்வளோ தான் பேசிட்டு. ரொம்ப நன்றி. வாவ் உமன் அவார்டுன்றது வருஷம் கொடுப்பாங்க. என்னுடைய அம்மாவுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் என்னோட பேரண்ட்ஸை நான் கூட்டின்னு போவாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். பட் எங்கள் அம்மாவுக்கு அந்த வாவ் உமன் அவார்டை நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு யங் டிரான்ஸ்ஜெண்டராக சனா வந்து ஆலி சப்போர்ட்டர் மதர் அவார்டு வாங்கியிருக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமான கைத்தட்டல். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அம்மாவில் வர முடியல, ஷி ஜஸ்ட் ஃபார் கேட்ராக்ட் ஆப்ரேஷன். ஐ ஜஸ்ட் கேம் ஃப்ரம் பெங்களூர் ஃப்ரம் அ ஷோ. நேராக ஓடி வந்துட்டாங்க. உங்களை பார்த்த உடனே சொல்லிட்டு நீங்கள் தான் கவர் கொடுக்கணும். இல்ல நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி அம்மா தான் கொடுக்கறதா ஒரு ஐடியா. ஓ அப்படியே. நீங்க தான் சர்ப்ரைஸ் அம்மா பத்தி சொல்லணும். அம்மா எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சாங்க ஒரு 3 weeks முன்னாடி. 3 weeks we both were chatting on WhatsApp and அவங்க வந்து என்கிட்ட சொன்னது என்னன்னா, கருண், be yourself and we all love you. So ரொம்ப நன்றி அம்மா. Thank you so much. Thank you. And Shweta ரொம்ப நன்றி for doing such honest work and thanks for this honor. Please coverage for Galata. Please coverage for Galata. Thank you baby. நிறைய awards இருக்கும். கம்யூனிட்டி சைடுல இருந்து ஒரு award, இந்த award மீடியா பர்சனாலிட்டி award கொடுத்ததுல very happy and congratulations. Thank you so much. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத சங்கே முழங். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரேம்தேவ். நான் இப்போ தற்காலிக பேராசிரியராக பணியாற்றிட்டு வரேன். மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்கிற மாதிரி இந்த தற்காலிகத்தை நிரந்தரமாக்க முயற்சி பண்ணுறேன். கல்வி ஒன்று தான் ஆயுதம் இல்லையா? அந்த கல்வி வச்சு தான் முன்னேறணும் அப்படின்ற பிடிப்போட வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே வந்து திருநங்கைகள் எல்லாருமே அதிகமாக சாதிச்சுட்டு பார்த்துருக்கோம். ஆனால் திருநம்பிகள் மிக குறைவாக அங்கங்கே இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் கல்வியை மட்டுமே முன்னுரிதமாக வச்சு முன்ன வரணும் அப்படின்ட்டு என்னுடைய ஆசை. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி. Good evening to Honorable President. I am Yalini. I completed BE Mechanical Engineering, working as quality controller. ஆக்சுவலாக வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பசங்க தான் படிப்பாங்க. நான் ஹோல் காலேஜ்லேயும் நான் ஒரே ஒரு டிரான்ஸ் தான். நான் படிக்கும்போது நிறைய ஒடுக்குமுறை, நிறைய நிராகரிப்பு, நிறைய அவமானம் எல்லாத்தையும் கடந்து என்னோட 10 வருஷ ட்ரீம் இது 2009 தான் எனக்கு தெரியும் நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட அம்மாவுக்கு நான் இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.
நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க. ஸோ ஐ மிஸ் ஹர் லாட்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட கம்பெனி நான் 2020 பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் எழுதினேன். என்னை ஹைட்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தோழர் கேஸ் பானு அவங்க கூட தான் என்னோட கேஸ் நடந்துச்சு. மெரினா பீச்சில் ஒரு பெரிய இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடியெல்லாம் பிடிச்சிட்டு அரெஸ்டெல்லாம் ஆனோம். அதெல்லாம் மறக்கவே முடியாது என்னோட லைஃப்பில். அடுத்து வந்து என்னோட ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கா, அகிலா. நாங்கள் ஒரு 15 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 2 பேரும். இங்கே நிற்கிறதுக்கு அவளும் ஒரு காரணம். அவள் டவுன்டவுன் என்னதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கும் நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோட கம்பெனி வேல்முருகன் ஐடி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டே வந்து என்னை நிராகரிச்சிச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரைவேட் கம்பெனி என்னை ஆதரிச்சு எனக்கு கீழே இன்னைக்கு ஒரு 500 மக்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா குவாலிட்டி கண்ட்ரோலர் அப்படிங்கிறதுனா ஃபைனலாக நம்ம தான் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்டை இது கரெக்டானதா இல்லையா அப்படின்றத நான் தான் சிக்னேச்சர் பண்ணி அதை சென்ட் பண்ணணும். அப்படியான ஒரு இடத்துல போய் என்னை உட்கார வச்சுருக்காங்க. அங்கே வந்து என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நான் வந்து என்னோட இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கேஜ் வரணும் அப்படின்னா சென்னையிலையோ இல்லை கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கலாம். நான் ஏன் என்னோட ஊர்லேயே நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா, எந்த இடத்துல நான் ஒடுக்கப்பட்டனோ, எந்த இடத்துல அவமானத்தை சந்திச்சனோ அதே இடத்துல ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு பெரிய பிக்கஸ்ட் ட்ரீமாக இருந்துச்சு. நிறைய பேர் என்னை புஷ் பண்ணியிருக்காங்க. உங்களால் எதுவுமே முடியாது, எங்கள் அப்பாவே சொல்லியிருக்காரு, உன்னால் பெக்கிங் தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் சுவாமிமலை கோவிலில் வந்து பூவெல்லாம் விட்டுருக்கேன். அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஐ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்வேதா மேம் அண்ட் கிரேஸ் பானு மம்மி. ஏன்னா என்னோட லைஃப்ல ஒரு பெஸ்ட் இன்ஸ்பைரிங்னே சொல்லலாம். ஏன்னா ரிசர்வேஷன் உன்னை கிடைக்கணுன்றதுக்காக ஒரு பெரிய முன்னெடுப்பை நாங்கள் வந்து எடுத்துட்டு இருக்கோம். அதுக்காக ஒரு பல இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற மூத்த திருநங்கை எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா காஞ்சனா மூவி வந்து என்னோட லைஃப்பை மாற்றினுச்சுன்னே சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாருமே என்னோட பெஸ்ட் இன்ஸ்பைரிங் தான். உங்கள் எல்லாருமே ரோல் மாடலாக எடுத்து இன்னைக்கு இளம் திருநங்கை அச்சுவர் அவார்டு வந்து நான் வாங்கியிருக்கேன். ஐ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல். மிக்க மகிழ்ச்சியமா உங்களுடைய நன்றிகளை நிறைய சொல்லிக்கிட்டே போலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய வயசு இருக்கிற வரைக்கும் இந்த பாராட்டு கிடைக்கட்டும். தேங்க்யூ. மனமின் சிலையாய் மலர்கள் கனையாய் சினமாங்குசமாய் சிதைநீ உடையாய் மனமும் கலர்கள் மறவாதடியேன் தினமும் பணி செய்யுமா பணியே. இந்த பணி சிறந்து போக அன்னை ராஜராஜேஸ்வரியை நான் மனமாற பிரார்த்திக்கிறேன். ஸ்வேதா அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய கொள்கை என்னன்னாக்கா, அன்றாடு கடை கேட்குற காசுல ஒரு ஜீவர்களுக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த அன்னதானம் வந்து காசி மாநகரத்தில் சுவாமி எழுதும் போகும்போது நித்யா நந்தகிரின்னு தான் எழுதினார் முதல்ல ஆதிசங்கரர். அப்படி எழுதும் போகும்போது நமக்கு கோடி கோடியாக பணத்தை மூட்டை குட்டி கொடுத்தா ஆனந்தம் வந்துடாது. ஒரு ரூபாய் அன்னத்தை சாப்பிட்டா தான் நமக்கு ஆனந்தம் வரும். அதனால அப்பேற்பட்ட அன்னபூரணி காசியில் இருக்கிற அந்த அம்மாவை போய் 13 தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். 13 தடவை காசிக்கு போயிட்டு வந்தேன். அப்பேற்பட்ட அந்த அம்பிகையினுடைய கிருபையில் எல்லாத்துக்கும் அன்னதானம் வழங்கணுன்ட்டு எனக்கு ஒரு மனசில் ஒரு ஆசை. அந்த பணியை வந்து சிறப்பாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். மேலும் மேலும் இந்த பணி சிறந்து போங்க. உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கணும். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் அம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ நர்த்தகி அம்மா சக்தி பாஸ்கர் அம்மா அவருக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மேகி. நான் மதுரையிலேருந்து வர்றேன். நான் வந்து ஒரு கும்மி பாடகி. முத நான் கும்மி பாடும்போது திருவங்கையா அப்படின்னு கோயிலெல்லாம் யோசித்தாங்க. இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு 220 கோவில்களில் வந்து நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். மதுரை தமிழ்ச்சங்கம் என்னை கூப்பிட்டு பெஸ்ட் சிங்கர்னு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷம். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். திருநங்கை தின நாள் அன்னைக்கு இந்த அவார்டு வாங்குறதுக்கு நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ள மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்க்கு. அதாவது நம்முடைய இலக்கு, நம்மளுடைய சிந்தனையானது வந்து உயர்ந்த இலக்கை நோக்கியே இருக்கணும். அப்படி அந்த இலக்கில் நம்ம தோல்வி அடைந்தாலும் நம்மளுடைய எண்ணத்தில் இருக்கிற அந்த சிந்தனையை நம்ம கைவிடக்கூடாது.
தொடர்ந்து முயற்சிக்கிட்டே இருக்கணும், முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நான் சொல்ல விரும்புகிறேன். வணக்கம். வணக்கங்க, எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கங்க. என் பேர் மகேஸ்வரி, ஈரோடு மாவட்டம், ஈரோடு மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக 6 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்குங்க. இந்த விருது கொடுத்த சுவேதா மேடம் அவர்களுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் கோடான கோடி நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம். தெய்வீகமாக ஒரு பிள்ளை எனக்கு பிறந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தையை சான்று தெய்வீகமான குழந்தையா தான் பெற்று எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு தெய்வீக நங்கையா வளர்ந்துருக்கிறாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோட தமிழ் ரொம்ப ஒத்திரி சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் அவார்ட். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஸ்வேதா ரவீந்திரன். அனைவருக்கும் திருநங்கைகள் தின நல்வாழ்த்துக்கள். சிகரம் தொட்ட திருநங்கைகள், அதாவது திருநங்கையா பிறக்கும் போது நாங்கள் சிகரத்தை தொட்டுட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஆணா பிறந்தா ஒரு பேர் வைப்பாங்க, பெண்ணா பிறந்தா ஒரு பேர் வைப்பாங்க. ஆனால் எங்களுக்கு 10 பேர் இருக்கு, 9 உசு அலின்னு. அதையெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதை கொண்டு போய் இந்த சிகரத்துல தூக்கி வீசிட்டேன். எனக்கு அந்த பேரே வேணாம், திருநங்கை இருந்து நான் சிகரத்தை தொட்டுட்டேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்ல கேட்டரிங் சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கேன், டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். பாண்டிவின் எனக்கு நிறைய ஸ்டேஜ் கொடுத்துருக்கு, நிறைய அவார்டும் கொடுத்துருக்கு, க்ளோயிங் ஸ்கின் அப்படி இப்படின்னு. இது மறக்க முடியாத என் வாழ்க்கையில என் மரண தருவம் வரைக்கும் இந்த அவார்டு நான் மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸ்வேதாவே வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அஞ்சனாக்கு ஒரு சின்ன மரியாதை. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னை தேர்ந்தெடுத்து அவார்ட் கொடுத்ததுக்கு பாண்டுவினுக்கு, ஸ்வேதா மேம்க்கும், என்னை வந்து அவார்ட் கொடுக்கறதுக்கு என்கரேஜ் பண்ண உமா மேம் அண்ட் கீர்த்தி மேம், அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்க அம்மா இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. எங்க அம்மாவுடைய சப்போர்ட்னாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு நான் இருக்கேன். அதனால பெற்றவங்க யாரும் அவங்களோட பிள்ளைங்களை கைவிட்டுறாதீங்க, அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க. தேங்க்யூ சோ மச். வாழ்த்துக்கள். உங்களோட பயணம் தொடரட்டும். தேங்க்யூ சோ மச். பெரிய லெவல்ல ஆண்டர்பிரனரா ஆவறதுக்கு தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். ஒரு சின்ன மரியாதை 3 பேருக்கும். ஒரு பாடலோட அடுத்த அவார்டுக்கு போயிடலாம். First of all, thank you so much for the Born to Win and Sweta ma'am. இவங்க இல்லைன்னா நான் அந்த அவ்வளோ பெரிய ஒரு கார்பரேட் பேங்க்குள்ள என்னால் போயிருக்க முடியாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். ஹாய், என் பேர் ரசிதா. ஹாய், என் பேர் ரசிதா. போரூரில் இருந்து வர பல வருஷங்களாக கான்ஃபில் நாங்கள் இந்த வருஷம் 11th ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. 10 வருஷம் 11வது வருஷத்துக்கு நாங்கள் காலேஜ் என்னையும் எங்களுடைய வெல்விஷஸ் பட் கான்ஃபில் எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க அம்மா நான் வந்து திருமயிலிருந்து ஆண்டாங்க திருநங்கைகள் வழங்கும் நீங்கள் எல்லா திருநங்கைகளையும் வந்து சிறப்பிக்கும் விதமாக இந்த சிகரம் தொட்ட திருநங்கைகள் விருது கொடுக்குறாங்க. ஒரு நாட்டில் இருந்தும் நல்ல அச்சீவ் பண்ண, அதாவது வந்து நல்ல சாதிச்ச திருநங்கைகளை எல்லாரையும் இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த அவார்டு கொடுக்கறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எல்லா திருநங்கைகளும் ஒன்று சேர்ந்துருக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் சேர்ந்து கொண்டாடுங்க, இதை ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரேணுகா. இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிவின் ஆஃபீஸ் மூலயமா வந்து இது வந்து திருநங்கைகளுக்கும் திருநகர் சமுதாயத்துக்கும் உள்ளவங்களுக்கு வந்து இந்த 11th ஆடிஷன் நடக்குது. இதில் வந்து இரு பாலினத்திற்கும் உண்டான வந்து பெருமையை வந்து இந்த அவார்டு மூலயமா ஒரு அவார்டு கொடுத்து அவங்கள வந்து கௌரவப்படுத்துகிற விதமாக வந்து இந்த 11வது இதை பார்த்துருக்கோம். 10 வருஷமாக இதுவரை நடந்திருக்குது. இது 11 வருஷமாக வந்து இது பெருமையாக நாங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறோம், யார் யாருக்கெல்லாம் அவார்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அதில் வந்து டான்ஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ. சிகரம் தொட்ட திருநங்கைகள் திருவிழான்னு சொல்லிட்டு வருஷம் திருநங்கைகள் தேசிய அளவில் திருநங்கைகள் தினம் இன்றைக்கி. எப்பயுமே வருஷம் அதாவது வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க போராடி ஜெயித்தவங்களுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் இது. இதில் வந்து போராடுறவங்களுக்கும் வெற்றி பெற்றவங்களுக்கும் இனி போராட வரவங்களுக்கும் ஒரு ஏணிப்படியாக இருந்து ஏறினவங்களுக்கு அவார்டும் ஏறி வரவங்களுக்கும் ஊக்கமும் கொடுத்து தூக்கி விடுற நிகழ்ச்சி இது. இது மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக வந்து இது ஆதரவு கொடுங்க. நல்லது. வணக்கம், நாங்கள் ஈரோடு மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். என் பேர் வந்து பிரபா, இவங்க பேர் வந்து மகேஸ்வரி. நான் ஆல்ரெடி இந்த அவார்டு வாங்கிட்டேன், 2020 வாங்கிட்டேன். நான் ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க வந்து ஈரோடு மாநகராட்சியில் தூய்மை காவலர் பணி செஞ்சுட்டு வராங்க 6 வருஷமாக.
இவங்க வந்து இன்னும் இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் அவார்டும் பெருசாக எதுவும் வாங்கினதில்லை. இதை ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருக்காங்க ரெஃபர் பண்ணி. ஸோ இந்த அமைப்பு மூலிமா, பாண்டுவின் அமைப்பு மூலிமா இந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது வெளிவராமல் இருக்கிற திருநங்கைகள் இந்த அமைப்பு மூலிமா வெளிவரது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் இன்னும் வந்து நிறையா திருநங்கை மக்களுக்கும் இந்த அமைப்பு மூலிமா ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். அதே போல் இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் இல்லாமல் ஒவ்வொரு கஷ்டத்துலேருந்து வந்தவங்க. இந்த விருது வாங்க வந்து இப்போ இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இதன் மூலிமா இவங்க அலுவலக ஆய்வாளர்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் எல்லாருமே வந்து அலுவலக நண்பர்களும் வந்து இவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய், திஸ் இஸ் மிசோமியா. ஸோ இவங்க பேர் அக்ஷரா. ஸோ டிரான்ஜெண்டர் டேக்காக இந்த ஒரு நாள் ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எங்களுக்கான ஒரு நாளாக இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாமே வந்திருக்காங்க. இங்கே வந்து நாங்கள் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் அவங்களோட டேலண்ட்லாம் காட்டுறாங்க. ஸோ நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. ஹாப்பி டிரான்ஜெண்டர்ஸ் டே. Hi, hello all. Very good evening, Tamil Nadu. Myself Dr. Prachi Rathod, and I am a trans woman. This award is so special to me. Last year I have been nominated and got an award as a best doctor who is working in government sector. But I'm so superstitious, and this stage has been very much lucky for me that today I am crowned as the India's first transgender orthopedic surgeon, so which is actually a very good thing. And being a surgeon, that you a trans woman, that is a kind of wonder as well. So I am very lucky and happy to be a part of this show, and also awarded as a best doctor last year. So thank you, Born to Win. This award really gives us so energy to work, as well as to show the world actually transgenders can do a lot of wonders in their life. Thank you. I'm Subhalakshmi, a fashion designer, transgender fashion designer and entrepreneur, and co-founder of Kadambari Studios. We are having an employees of 50 plus employees. We are providing employment to 50 plus members, and we are having an annual turnover of 4 crores. And coming to society, the community, I personally feel like every transgender has to be self-employed, because the trauma and discrimination which we might have, like being trans community, which we might have gone through, I personally feel many transgenders might have stopped their academics in their teenage, and now it is very tough for us to find an opportunity or to find a job now. And coming to self-employment, that is totally purely depending on our self-talent and consistency. That is the key point. And I personally feel like transgenders having so much of bundle of talent is just that we are lacking of some support and confidence. Being community, we need to support each other, and let's break the hypothetical barriers which society has drawn for us. Born to Win Social Welfare Trust வழங்கும் 11ஆம் ஆண்டு சிகரம் தொட்ட திருநர் விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 10 years வந்து Born to Win வந்து சக்ஸஸ்ஃபுல்லி நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அவார்ட்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய திருநங்கைகள் வந்து இதை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து சுயதொழிலோ இல்லை வந்துட்டு மற்ற நிறுவனங்களிலோ இல்லை அரசு துறையிலோ வந்துட்டு நிறைய சாதிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஊக்குவிக்கும் விதமாக இந்த ஒரு விருது வந்து வழங்கிட்டுருக்காங்க. ஸோ அது போல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னும் நிறைய அவார்ட்ஸ் நிறைய இயர்ஸ் வந்துட்டு இது அப்படியே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது வந்து எங்களோட ஆசை. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தேசிய திருநங்கைகள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. எஸ், என் பேர் திருநங்கை ராதா. நான் ஒரு சமூகத்துறை வாரிய உறுப்பினர், திருநங்கைகளுடைய வாரிய உறுப்பினர். அது இல்லாமல் நான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கினேன். நான் முதல்ல 2020 இதே எனக்கு Born to Win கூப்பிட்டு எனக்கு அச்சீவர்ஸ் டான்ஸ் அவார்டுன்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்தது அவார்டு. அதாவது நம்ம ஸ்வேதா Born to Win மூலயமா வாங்குறது ரொம்ப பெருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய அவார்டுகள் என்னை வந்து சேர்ந்து நிறைய இன்னும் வாங்கிட்டு இருக்கேன், வாங்க போவேன். தேங்க்யூ ஸோ மச். Hi, okay. Hi, I am Mayura. So actually I work with a bank called Equitas. So நான் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து I came for awardee. It's feel so proud to be here because வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ் பீப்புளை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷோஸ்லாம் வந்து இருக்கணும்.
ஸோ திருநங்கைகளை வந்து எல்லா வகையிலும் வந்து கொண்டு போகிறதுக்கு முக்கிய பங்கு இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் தான். அண்ட் தேங்க்ஸ் டு த டீம் ஓ சூஸ் மீ ஃபார் திஸ் அவார்ட். அண்ட் ஆல்சோ வந்து ஸ்வேதா மேம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி அவார்டி பண்ணுறதுக்கெலாம். தேங்க்யூ. திருநங்கைகள் தின வாழ்த்துக்கள்ப்பா. திருநங்கைகள் எல்லாரும் இந்த ஆட்சியில் வந்து ஆட்சியில் இந்த என்ஜிஓ ஃபீல்டுலேயும் சிபிஓ ஃபீல்டுலேயும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம் நாங்கள்லாம். இன்னும் இந்த சிகரம் தொட்ட திருநங்கை பாண்டுவின் ஆஃபீஸ் வந்து மழை காலத்துக்கு கஷ்டத்தில் எல்லாத்துக்கும் நல்லா உதவுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. எந்த இது கார்டு நலவாரி கார்டு ஓட்டு கார்டு இதெல்லாம் கூட இல்லைன்னா இவங்க கொடுப்பாங்க. இவங்க ஆஃபீஸ் மூலிமா வாங்கி கொடுப்பாங்க. அதில் இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லா இன்னும் மேலும் மேலும் வளரணும்னா நான் வேண்டிக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ணுறேன்ப்பா. ஹாய் வணக்கம், என்னுடைய பேர் மதுமிதா. ஐம் ஃப்ரம் ஈரோடு. இந்த 11ஆம் ஆண்டு திருநர் சமுதாய மக்களுக்கு வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த திருநங்களுக்கு, படித்த திருநங்களுக்கு, வேலைவாய்ப்பில் வந்து உயர்ந்து வர திருநங்களுக்கு அவார்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் April 15 வந்து டிரான்ஸ்ஜெண்டர் டேவாக அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ். ஐம் ஃப்ரம் சேலம். நான் இங்கே சென்னை லோயலா காலேஜில் மைக்ரோபயாலஜி படிக்கிறேன். நான் சென்னை லோயலா காலேஜில் மைக்ரோபயாலஜி படிக்கிறேன். இனி வரும் டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருமே எஜுகேஷன் கண்டினியூ பண்ணுங்கன்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். நானும் எஜுகேஷன் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். மைக்ரோபயாலஜி படிக்கிறேன். இனி வரும் எல்லாருமே வந்து எஜுகேஷன் கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூ பண்ணால் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம சாதிக்கலாங்கிறத நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ டு. Good evening to one another person. Hi to everyone. I am Yalini from Tanjavur. So I completed BE Mechanical Engineering, working as quality controller at Velmurugan Heavy Engineering Industry. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பல பிரச்சனைகளை கடந்து ஒரு 10 வருஷ கனவு என்னோட இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் அவார்ட் வாங்கணுங்கிறது. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யங்கரோட அவார்ட் கிடச்சிருக்கு. இளம் திருநங்கை சாதனை புரிஞ்சதுக்காக ஒரு அவார்ட் கிடச்சிருக்கு. அதுக்காக நான் பாண்ட் டு வின்க்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன் பாண்ட் டு வின்க்கு. ஐ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்வேதா மேம் அண்ட் ஆல்சோ ஹாப்பி டிரான்ஸ்ஜெண்டர் டே டு ஆல். ஓகே, தேங்க்யூ. ஹாய், ஐம் பவதாரணி. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். பாண்ட் டு வின் அவார்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த என்கரேஜ்மெண்ட் ஃபார் ஆல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். சக்ஸஸ் பண்ணுற எல்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸுமே ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். மேன்மேலும் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து நிறைய விஷயத்தில் முன்னுக்கு வந்து நிறைய விஷயங்களை சாதிக்கணுன்றதுக்காக இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. பாண்ட் வித் ஸ்வேதா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஐ எம் ரியலி ஹாப்பி. இன்னும் மேன்மேலும் அவார்ட் வாங்கணுன்ட்டு நானே என்கரேஜ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Hi, I am Riya from Erode. I am a first transgender critical care management in Tamil Nadu. Feeling happy to say இது வரைக்கும் 3 டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். 20+ அவார்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாண்ட் டு வின் ஸ்வேதா மேம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு சிகரம் தொட்ட திருநங்கை அவார்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் நிறைய அச்சீவ் பண்ணணுன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் வந்து விஜயராஜ மல்லிகா. தற்போது சென்னையில் இப்போது இந்த ஒரு விருதை வாங்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. பாண்ட் டு வின் என்ன ட்ரஸ்ட்டோட இந்த ஆதரவு இந்த அவார்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இப்படி ஒரு நிகழ்ச்சியை இப்படி ஜனங்களால் ஏற்றுக்கொண்டு நடத்தி ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி சுதா அவர்களுக்கு ஸ்வேதா சுதாகரன் அவர்களுக்கு என்னோட நன்றியும் வாழ்த்துக்களும் கூறுகிறது. இது வந்து நம்ம நாட்டில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் ரொம்ப சுலபமாக நடக்காது. ஒவ்வொரு டிரான்ஸ்ஜெண்டர் மக்களையும் பார்த்து அவரோட ஸ்கில்ஸை எல்லாம் ஓர்த்து வச்சு அவருக்கு இப்படிப்பட்ட ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு காரியம் தானே. எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஹாய், ஐ எம் ஜெனிஃபர். நான் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். டிரான்ஸ்ஜெண்டராக ஆகி நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்ததில் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடச்சி இத்தனை வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அவார்டு கொடுத்ததுக்கு பாண்ட் டு வின்னுக்கும் ஸ்வேதாக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எல்லா திருநங்கைகளும் நிறைய சாதிக்கணும் அப்படின்றதையும் நான் ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம். இன்றைக்கி ஒரு மகத்தான நாள். உங்கள் எல்லாருக்கும் என்னை தெரியும். எனக்கான அறிமுகம் இங்கே தேவை கிடையாது. பாண்ட் டு வின்னோட சிகரம் தொட்ட திருநங்கையர்
11வது ஆண்டு விருதில் என்னோட உயிர், என்னோட தாய், என்னோட தோழி, என்னோட சகோதரி, என்னோட ஆசிரியர், என்னோட எல்லா வெற்றிக்கும் பின்புலத்தில் இருக்கக்கூடிய என்னோட அன்பு தோழி திருநங்கை சக்தி பாஸ்கருக்கு இன்றைக்கி விருது. வாழ்க்கையில் முதன்முறையாக அவள் விருது வாங்குறா. அவளுக்கு தெரியாது, இங்கே வந்து தான் அவளை விருதுக்கு அறிவிக்கிறாங்கன்னு தெரியும். நான் அந்த விருதில் கலந்து கொண்டேன். அதுபோல் எவ்வளவு திருநங்கைகள் எனக்கு பார்க்க பிரமிப்பாக இருந்தது. இந்த பாண்ட் டு வின்னுக்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறையா தேடி 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 இவ்வளோ பேருக்கு அந்த விருதுகள் கொடுத்த பொழுது 80களில் நானும் சக்தி மட்டும் தனியாக பயணப்பட்டதப்பா யோசிக்கிற பொழுது இப்போ 2024 உலகமே கதவை திறந்து வச்சுருக்கு. எவ்வளவு திருநங்கைகள் திறமையோடு வந்திருக்காங்க. இந்த சமூகத்திற்கு உண்மையிலேயே சிறந்த சேவகர்களாகவும் நல்ல வழிகாட்டக்கூடியவர்களாகவும் திருநங்கையர் இருப்பாங்க. எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாய் டு எவ்ரி ஒன். ஸோ எல்லாருக்கும் வந்து திருநர் தின வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக திருநங்கை திருநம்பி அப்படின்றத வந்து திருநர் அப்படிங்கிற கால் பண்ணுறது தான் ஒரு ஃபினிஷிங்கான வேர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த பாண்ட் டு வின்னில் வந்து 11வது வருஷத்தோட இந்த அச்சீவர் யார் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன துறையில் எப்படிலாம் வந்து சாதனை படைச்சிருக்காங்க அப்படிங்கிற அச்சீவர் அவார்டு தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. என்னோட நேம் பார்த்திங்கன்னா யாழினி. நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். அதில் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்கன்னா இளம் திருநங்கை சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. இவள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஜோஸ்கா ஜாஸ்மின். இவள் வந்து அட்வொகேட் முடிச்சிருக்கா. இவளுக்கு வந்து என்ன அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த இயர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அச்சீவர் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வருஷம் வந்து இது தொடர்ந்து நடக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்களே வந்து இந்த அளவுக்கு இதை எடுத்து நடத்தும் போது ஒரு கவர்மெண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடத்தணும். அதை உங்ககிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரியே உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் வந்து எங்களை மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அண்ட் டிரான்ஸ்மென் எல்லாருக்குமே தேவைப்படும். ஸோ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஈக்குவாலிட்டி இங்கே க்ரியேட் ஆகணும். அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் சாதனையை படைச்சிட்ருக்காங்க. இதே மாதிரியே எல்லோரும் தொடர்ந்து சாதனை படைக்க வாழ்த்துக்களுடன் அன்புடன் யாழினி. எஸ், நான் டிரான்ஸ்ஜெண்டர் ஜோஸ்கா ஜாஸ்மின். ஆக்சுவலி இது எங்கள் டிரான்ஸ் விமென் ப்ளஸ் டிரான்ஸ் மென்னுக்காக ஒரு சிறந்த அவார்டாக நாங்கள் வந்து கருதுகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களை வந்துட்டு அங்கீகரிக்கிறதுக்காக முதல் முறையாக ஆக்சுவலி 11 இயர்ஸாக இந்த திருநர் விருது வந்து கொடுத்துட்ருக்காங்க பாண்ட் டு வின். ஸோ இந்த ஸ்வேதா மேம் வந்துட்டு இதை முன்னிருந்து நடத்தி ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ எங்களை மாதிரி ஒரு இளம் திருநங்கைகளுக்கு இந்த மாதிரியான அவார்டு கொடுக்கறது எங்களுக்கு உண்மையிலே மேலும் மேலும் நாங்கள் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் உந்துதலாக எங்களுக்கு இது இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி பாண்ட் டு வின் சிஸ்டம்ஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கங்க. நான் ஈரோடு மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக வேலை செய்கிறேன். ஈரோடு மாவட்டம் என் ஊர் பெருந்துறைக்கிட்ட. நான் இந்த விருது வாங்கினதில் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த விருது வாங்குற காரணம் என்னுடைய ஃப்ரெண்டு காவல்துறை அதிகாரி பிரபா மோகன் அவர்கள் தான் இதை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இந்த விருது கொடுத்த பாண்டு நிறுவனத்துக்கும் ஸ்வேதா மேடம் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்துக்கும் பல விருது கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துறேங்க. Very good evening, Chennai. Thank you so very much for inviting me as a jury here. I was an awardee last year. And yes, was crowned as a Best Trans Achiever Doctor 2023. But I'm so happy and super excited to be a part of 2024 event as well, where this stage has been very lucky for me and was being crowned as India's first transgender orthopedic surgeon. And all thanks to the entire Chennai, Tamil Nadu and Born to Win team for giving us this opportunity and making our transgenders' life shine and success. Thank you. சந்தோஷமாக இருக்குது. புரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2024 வளர்ந்து வரும் நட்சத்திரம் அப்படின்னு எனக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸ்வேதா மேம். இந்த வருஷம் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய வயசுக்கு நான் இப்படி ஒரு அச்சீவ் பண்ணுவேன்றது நான் எதிர்பார்க்கல. இதை சப்போர்ட் பண்ண பாண்ட் டு வினுக்கும் இந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். Hello Chennai, I'm Subbalakshmi. Yeah, ready? Hello Chennai, I'm Subbalakshmi Reddy. I'm feeling very, very, very happy and overwhelmed
for this award. And I have received many other awards, but this is so special because I came all the way from Chennai to the Hyderabad to the other state, and this is super special to me. And the program is so awesome, and the hospitality is so good. I really like the program, and a special thanks to Shweta ji. She's so so beautiful at receiving the guests, and I really liked it. Thank you, Chennai. Bye. வணக்கம். சிகரம் தொட்ட திருநங்கை விருது 24க்கு வந்து நான் வந்திருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா திருநங்கைகளுக்கும் அவார்ட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்தேன், ஆனால் அதை விட பெட்டராகவே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ Born to Win. தேங்க்யூ. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷம். வருஷம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு அவார்ட் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் வந்து நான் வந்து காலி ஃபேஷன் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஐம் ஸோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். என்னுடைய பேர் பிரகஸ்டி. நான் சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கிறேன். நான் ஈகாட் சங்கலில் ரிவேரா ப்ரைவேட் லிமிடெட் லேப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். லேப் ஒர்க்கிங் பண்ணிவிட்டும் கோவில் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அவார்டு வந்து எனக்கு அவங்களா என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவார்டு கொடுத்ததுக்கு ஸ்வேதா மேமுக்கும் Born to Win ஆஃபீஸ்க்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். இதேமாரி என்னை சார்ந்த திருநங்கைகள் நிறைய பேர் இந்த விருது வாங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். என் பேர் நிரஞ்சனா. லாஸ்ட் டைம் வந்து Born to Winல 2022 மிஸ் தமிழ்நாடு வின் பண்ணியிருக்கேன். வருஷம் Born to Win வந்து ட்ரான்ஸ் அச்சுவல் அவார்ட்ஸ் வந்து நடத்துவாங்க. இது வந்து 11வது வருஷம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எவ்வளவோ சாதித்த திருநங்கைங்க இருக்காங்க, நிறைய மூலையில் இருக்காங்க. அவங்கள பெருமைப்படுத்தும் விதமாக நம்ம Born to Winல எப்பயுமே வருஷம் ட்ரான்ஸ் அவார்டு அச்சுவல் கொடுப்பாங்க. அதில் வந்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது கிளாசிக்கல் டான்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வரோம். என் பொண்ணு நெக்ஸ்ட் வருஷம் மிஸ் சவுத் இந்தியா நடத்துகிறாங்க Born to Win மூலிமா. அந்த ஷோக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவா. என் பேர் சாய்க்குட்டி. நான் சேலம் இங்கே லோயலா காலேஜில் தான் படிக்கிறேன். மைக்ரோபயாலஜி படிக்கிறேன். நாங்கள் இப்போ வந்து இந்த சாதிக்க பிறந்த சமூக அமைப்பு 2024 11வது வருஷம் நடக்கிற இந்த சிகரம் தொட்ட திருநர் விருதுக்கு வந்திருக்கோம். நான் வந்து ஒரு ஆடியன்ஸாக தான் வந்திருக்கேன். இப்போ சிகரம் தொட்ட திருநர் விருதுகள் நடக்குதுல்ல, இதை பார்க்கும்போது அடுத்து நாமளும் எதுலேயும் சாதிக்கணும்னு ஒரு இதில் தான் நான் வந்திருக்கேன். நான் என்னோட படிப்பு எஜுகேஷனை ஃபினிஷ் பண்ணிட்டு நானும் வந்து இங்கே அவார்ட் வாங்குவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ டு ஆல். அண்ட் மிஸ் கூவாகம் இப்போ நடக்குது விழுப்புரத்துலன்னு 7 நாள் தான் இருக்குது. அதில் அழகி போட்டிக்கு எங்கள் அம்மா இப்போ போனாங்களே, எங்கள் அம்மா என்னை தயார் பண்ணியிருக்காங்க. நீ 7 நாளில் நான் அழகி போட்டி ஏறுறேன். மிஸ் கூவாகம் அண்டு மிஸ் திருநங்கை 2த்துலேயும் நான் ஏறுறேன். வணக்கம். என் பேர் சுபிக்ஷா. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். கோயம்புத்தூரில் மை சொசைட்டி ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி Born to Win நடத்தும் சாதிக்க பிறந்தவர் சமூக அமைப்பு மூலியமாக திருநங்கைகளுக்கு மாவட்டந்தோறும் இல்லை மாநிலத்திலிருந்து திருநங்கைகளை தேர்ந்தெடுத்து இன்றைக்கி வந்து நமக்கு திருநங்கைகள் தினத்தன்னைக்கு விருது வழங்குறாங்க. அந்த நிகழ்வுக்கு நாங்கள் வந்து கலந்துருக்குறோம். எங்களுக்கு இந்த நிகழ்வு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருநங்கைகளுக்கு இந்த மாதிரி ஊக்கம் தர்ற அளவுக்கு விருதுகள் கொடுத்தா பல திருநங்கைகள் இன்னும் வேலைகள்லையும் கல்விகள்லையும் தொழில்துறையிலையும் சாதிக்க முடியும். அதுக்கு வந்து Born to Win ஸ்வேதா வந்து ஒரு முன் உதாரணமாக இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறது. Hey, hi, this is Mila Baby Girl. I am a Trans Achieving Award and this is the 3rd year that I am coming here. I'm super excited to be here and நான் first வரும்போது மீடியா பர்சனாலிட்டி அவார்ட் வாங்கினேன். ஸோ அடுத்து தான் and like there are tremendous beautiful awards and the show was so nice. ஒரு வருஷத்துக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஷோக்காக and I really enjoyed it. I hope you guys too. Thank you.